தென்காசி அருகே அழகப்பபுரத்தில் சர்க்கரை நோய்க்கு மூலிகை மருந்து சாப்பிட்ட 2 பேரும் மருந்து கொடுத்த வைத்தியரும் உயிரிழந்தனர். ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து தொலைபேசி மூலம் எமது செய்தியாளர் முரளிதரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் முரளிதரன், சொல்லுங்க, மூலிகை மருந்து சாப்பிட்டதால 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அது பற்றி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க முரளிதரன். வணக்கம். தென்காசி அருகே அழகப்பபுரம் என்ற கிராமத்தில் வசித்து வருவர் முத்துப்பாண்டி. இவர் வந்து மூலிகை வைத்தியர் என்று கூறுகிறார்கள். கடந்த சில மாதங்களாக இவர் தோட்டத்தில் வைத்து மூலிகைகளை நோய்களுக்கு கொடுத்து வந்துள்ளதாக இந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று காலை இந்த மூலிகைகளை சாப்பிட்ட முத்துப்பாண்டி அவர் அந்த வைத்தியரும் சாப்பிட்டிருக்கிறார். அவரும் அதே ஊரை சேர்ந்த பாலசுப்ரமணியன், இருளாண்டி, சுவாமிநாதன் என்பவர் 3 பேரும் சாப்பிட்டிருக்கிறார். இது போல சவுந்தரபாண்டி என்பவரும் இந்த மருந்தை சாப்பிட்டுள்ளார். அவர் காலையிலேயே நெஞ்சுவலி என்று ஆஸ்பத்திரிக்கு வந்து அவர் இறந்து விட்டதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கின்றன. இப்போது முத்துப்பாண்டி, பாலசுப்ரமணியன், இருளாண்டி 3 பேரும் இறந்து விட்டனர். இதில் சுவாமிநாதன் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மருந்து இந்த ஊருக்கு வழக்கமாக கொடுத்து மருந்து என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று விஷச்செடியாக மாறியது என்று தெரியவில்லை என்று இந்த உறவினர்கள் கூறுகிறார்கள். முரளிதரன், தற்போது சொல்லுங்க, இப்போ இந்த மூலிகை மருந்து உண்டதால எத்தனை பேர் முழுவதுமா இறந்திருக்காங்க தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த மூலிகை மருந்துல வேற ஏதாவது வேதியியல் பொருள் கலந்திருக்கா? அதை பத்தி தகவல் இருந்தா சொல்லுங்க முரளிதரன். இதுவரை இந்த மூலிகை மருந்தினால இந்த வைத்தியர் உட்பட 4 பேர் இறந்துள்ளதாக தகவல் இப்போது வெளியாகியுள்ளன. காலையில் ஏற்கனவே ஒருவர் இறந்துள்ளார். அவர் நெஞ்சுவலி என்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார். ஆனால் அவர் காலையிலே சென்று விட்டார். அதற்கு பிறகுதான் 3 பேர் கவலைக்கிடமான நிலை வந்ததும் அவர்களை தென்காசி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தனர். அங்கு வந்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் போதே 3 பேர் இறந்து விட்டனர். இப்போது சுவாமிநாதன் என்பவர் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். மூலிகை எதற்காக இது கொடுத்தார்கள், இந்த மூலிகையில் வேறு எதுவும் வேதியியல் பொருள் கலந்ததா அல்லது விஷச்செடியா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த மூலிகை இதே போன்ற மூலிகை இதற்கு முன்னும் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த எந்த சம்பவமும் நடக்கவில்லை. இப்போது கொடுத்தது எதுவும் விஷச்செடியா இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். முரளிதரன், சொல்லுங்க, தற்பொழுது இந்த மூலிகை மருந்து உண்டதால இருந்ததுனால காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்த சம்பவத்தினால் காவல்துறை விரைந்திருக்காங்களா அந்த இடத்திற்கு? அது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க முரளிதரன். தென்காசி காவல் நிலையத்திலிருந்து எங்க ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் வந்துள்ளார்கள். அவர்கள் வந்து அனைவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். 3 இறந்து போனவர்களின் உடல்கள் பிணவரைக்குள் வைக்கப்பட்டுள்ளது. அதன் முன்பு உறவினர்கள் அனைவரும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்கள் ஒவ்வொருவரும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரம் கழித்த பின்புதான் இந்த மூலிகை தன்மை என்ன என்பது குறித்து தெளிவாக தெரிய வரும். முரளிதரன், இப்போ இந்த மூலிகை மருந்தை கொடுத்த இந்த முத்துப்பாண்டிக்கு உதவியாளர்கள் யாராவது இருந்தாங்களா? அப்படி இருந்தால் அவர்களிடம் ஏதாவது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இது குறித்து கூடுதல் விவரங்கள் இருந்தா சொல்லுங்க முரளிதரன். இப்போது தற்போது 3 பேர் இறந்த தான் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் குறித்த விசாரணை தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறையினர் கூறியுள்ளார்கள். சற்று நேரத்தில் உயர் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து விசாரிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். இன்னும் முழுமையான விவரங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்கும் என்று தெரிகிறது.